வாங்கோ மம்மி வாங்கோ. எங்காத்து கொலுல என்ன விசேஷம்னா, திருமங்கையாழ்வார் அருளி செய்த சிறிய திருமடல் வச்சிருக்கு. அதாவது திருமங்கையாழ்வார் முதல்ல தானான தன்மையில் இந்த மோட்சத்தை காட்டிலும் அர்ச்சாவதாரம்தான் வசந்ததுன்னு சொல்கிறார். காரார் புரவியேல் பூண்ட தனியாழி தேரார் நிறைகதிரோன் மண்டலத்தை கீண்டு புக்கு ஆரா அமுதம் அங்கைதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னா, ஒத்த சக்கர தேராம் 7 குதிரைகளை பூட்டிட்டு சூரியன் வழியாக பிளந்துட்டு போகணுமா. இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதை விட எளிதானது என்னன்னா, பெருமாள் அர்ச்சாவதாரத்தில் பார்த்த சாரதியாய் திருக்குழந்தையிலே ஆறா அமுதனாய் எழுந்துள்ளிருக்கிறானே, அதுதான் உயர்ந்ததுன்னு சொல்கிறேன். அதுக்கு இங்கே பாருங்கோ, திருமங்கையாழ்வார் வச்சிருக்கா, அதுக்கு மேலே ஒத்த சக்கர தேர் வச்சிருக்கா, சூரியனை பிளந்துன்னு போகிற மாதிரி வச்சிருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறார். ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதேன்ற. ஏறார் முயல் விட்டுன்னா கையில் இருக்கிற முயலை விட்டுட்டு யாரனா பறக்கிற காக்காய்க்கு ஆசைப்படுவாளோ? அதை தான் இங்கத்துல பாருங்கோ, ஒரு முயல் இருக்கா, காக்காய் இருக்கா, அப்படி ஒரு பொம்மையை சித்தரிச்சு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் திருமங்கையாழ்வார் தன்னை பறக்கால நாயக்கியா மாத்திண்டு மடல் அருளி செய்கிறார். அதாவது அந்த பெருமாளிடத்துல ஆறாத காதல் கொள்றார். பறக்கால நாயக்கியா மாறின உடனே அவர் என்ன பண்ணினார் தெரியுமோ? தன்னை கண்டாடில அலங்காரம் பண்ணிட்டு இருக்கார். ஆறார் ரயில்வேற்கண் அஞ்சனத்தின் நீரணிந்து சீரார் செழும்பந்து கொண்டடியா நின்னேன் நான் அந்த கையில பந்து வச்சுட்டு அங்க ஆடின்னு இருக்கார். அப்போ அந்த வீட்டு வாசல்ல எம்பெருமான் குடக்கூத்து ஆடுறான். என்ன பண்ணான்னா, சீரார் குடமிரண்டேந்தி செடுந்தெறிவே ஆறார் என சொல்லி ஆடு மது கண்டுன்னு அந்த எம்பெருமான் குடக்கூத்து ஆடுறான். கையில 2 குடத்தை வச்சுட்டு குடக்கூத்து ஆடுறான். அப்போ என்னுடைய தாய்மாரும் என்னை சேர்ந்தவாளெல்லாம் நீயும் வந்து பாருடி அந்த எம்பெருமானேன்னு என்னை வந்து பார்க்க சொன்னான். பார்த்தது தான் ஆடி. எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா, நான் அந்த எம்பெருமான் மீது ஆறாத காதல் கொண்டேன்னு பறக்காத நாயக்கி சொல்றா. இங்க ஒரு பொம்மை வச்சிருக்கு பாருங்க. அப்போ அந்த எம்பெருமான் மீது ஏற்பட்ட அந்த காராத காதல் நோயை தீர்ப்பதற்காக என்னுடைய தாயார் என்ன பண்ணினான்னு கேட்டா, நறுமாலை சாத்தற்கு செங்குறிஞ்சி தாரார் நறுமாலை சாத்தற்கு தான் பின்னும் நேராதன ஒன்று நேர்ந்தாள். தான் பண்ணக்கூடாத காரியத்தை, அதாவது எம்பெருமானை தவிர்த்து மற்ற தெய்வங்களை தொழக்கூடாதுன்னு இருந்தாலும் அந்த காரியத்தை எங்கத்துல என்னுடைய தாயார் பண்ணினா. அதாவது அந்த தெய்வத்திற்கு ஒரு அஞ்சலி இட்டாள்னு சொல்ற. இங்க பாருங்கோ, ஒரு பொம்மை கையை கூப்பின்னு இருக்கா. அதுக்கு அடுத்து ஆனாலும் தீரலை என்னோட நோய் ஆகையினால ஆறான மூதரியும் அம்மனை மார் சொல்லுவார். யாரான வயசான பாட்டியை கூட்டு கேளுங்கோன்னு அதை கூப்பிட்டு கேட்கறா பாருங்கோ. இங்க ஒரு வயசான பாட்டி வச்சிருக்கா. அதுக்கப்புறம் அப்படி பேசிண்டே இருக்கச்சே என்ன ஆச்சு, கட்டு வச்சு, அதாவது குரத்தி அவ உள்ள நுழையிறா. அவள் இந்த எம்பெருமானுக்கு வரக்கால நாயகிக்கு யாரால நோய் ஏற்பட்டதுன்னு சொல்றதுக்காக சீரா சுலகில் சிலநெல் பிடித்தெரியா வேறா விதிர் விதிரா மெய்சிலிரா கைமோவான்னு அந்த முறத்துல பாருங்கோ நெல்லை போட்டுட்டு இந்த பறக்கால நாயகிக்கு யாரால நோய் ஏற்பட்டதுன்னு சொல்றா. பக்கத்திலேயே தாயார் ரொம்ப வருத்தமா நின்றுருக்கா. அப்போ இந்த பறக்கால நாயகிக்கு யாரால நோய் ஏற்பட்டதுன்னு சொல்லச்சே, ஆறால் இலங்கை பொடி பொடியா விழுந்தது மத்தாராலே கல்மாரி காத்ததுதான் ஆடி நீர் ஆறால் கடைந்திடப்பட்டது அவன் காண்மின் யார் இந்த உலகத்தை எல்லாம் அளந்தானோ, யார் இந்த உலகத்தை இலங்கையை பொடி பொடியாக செய்தானோ அவன்தான் இந்த பறக்கால நாயகிக்கு நோயை ஏற்படுத்தினான்ற சொல்றச்சே அதை கொஞ்சம் விவரித்து சொல்றா. முதல்ல எடுக்கச்சே கிருஷ்ண அவதாரத்தை கொஞ்சம் விவரித்து சொல்றா. அந்த கட்டு வச்சு, அதாவது யசோத தயிர் கடையறா. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டா, அங்க வெண்ணெய் திரண்டு வருது. அந்த வெண்ணெயை யசோத நாரார் உரியேத்தி நன்கமைய வைத்ததனைன்னு அதை எடுத்து உரியில போட்டுட்டு அவள் தன்னுடைய வேலையை பார்க்க போனா. அப்போ எம்பெருமான் என்ன பண்ணினான்னு கேட்டா, அந்த தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி அங்க கையை விட்டுட்டு இருக்கான் பாருங்க. அதுக்கப்புறம் ஆறாத வெண்ணெய் விழுங்கி அந்த வெண்ணெயெல்லாம் விழுங்குறான். அங்க பக்கத்துல இன்னொரு குடத்துலயும் வெண்ணெய் இருக்கும்னு நினைச்சு எட்டி பார்த்தா அங்க மோர் குடம் இருந்துதான். ஆகையினால அருகிருந்த மோரார் குடம் உருட்டி முன்கிடந்த தாளத்தே அந்த மோர் மேலேயே படுத்துட்டு இருக்கான் பாருங்க.
அப்போ யசோதை வந்து தான் வாராத்தான் வைத்தது காணாள். அது காணும்னு உடனே அந்த எம்பெருமானை என்ன பண்ணதான்னு கேட்டால் தீரா வெகுளியலாய் சிக்கன ஆர்த்தடிப்ப. அவனை அடிக்கிற மாதிரி ஒரு கோல் வச்சுட்டு இருக்கா பாருங்க. ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடு அவனை உரலை கட்டி போட்டா. முதல்ல இந்த கிருஷ்ணாவதாரத்தை தான் விவரிக்கிறா. இந்த கிருஷ்ணாவதாரத்திலேயே அந்த எம்பெருமான் காளிங்க நர்தனனாய் நடனமாடின நிகழ்ச்சியை விவரிக்கிறா. தீரா திருவடியால் பாய்ந்தான்னு அங்க பாருங்க காளிங்க நர்தனை வச்சிருக்கா. அதுக்கு அடுத்து அந்த கண்டபிரானுடைய சரித்திரம் முடிஞ்ச உடனே ராமபிரானை விவரிக்கிறா. உடனே நமக்கு சந்தேகம் ஏற்படும், ராமன் வேறு கண்ணன் வேறான்னு. ராமனும் கண்ணனும் எல்லா அவதாரங்களும் எம்பெருமானேன்றதுனால கூறாந்த வாளால் கொடிமூக்கும் காதிரண்டும் ஈரா விடுத்து அவட்கு மூத்தோனை எண்ணரகம் சேரா வகையே சிலகுனித்தான். அதாவது இங்க பாருங்கோ, ஒரு சூர்பனகைய லக்ஷ்மணன் காது மூக்கு அறுக்கிற மாதிரி வில்ல வச்சுட்டு இருக்கான். அங்க ராமபிரானும் சீதா பிராட்டியும் உட்காண்டிருக்கா. அப்போ எம்பெருமான் லக்ஷ்மணன் தான் காது மூக்கை அறுத்தான் அப்படின்றதுக்காக ஈரா விடுத்து அவட்கு மூத்தோனை வெண்ணரகம் சேரா வகையை சிலகுனித்தான்னு இந்த ராம சரித்திரத்தை எடுத்து சொன்னா. அதுக்கப்புறம் ஆரா எழுந்தான் அரியுருவாய். அதுக்கு மேல அந்த எம்பெருமான் நரசிம்மாவதாரமாய் அந்த பிரகலாதனை காப்பாற்றுவதற்காக நரசிம்மாவதாரம் தூணிலிருந்து வந்தானே அந்த சரித்திரத்தை வச்சிருக்கு. அதுக்கு மேல அந்நியும் பேர் வாமனனாகிய காலத்துன்னு அந்த எம்பெருமான் மூவடித்தா என்று அந்த மகாபலியை கேட்ட அந்த சரித்திரத்தை அவனுக்கு மகாபலி கையை கூப்பின்னு இருக்கான். வாமனன் அந்த இடத்துல பாருங்கோ. அதுக்கு அடுத்தது ஆறாத போரில் அசுரர்களும் தானுமாய் அந்த எம்பெருமான் சமுத்திர மதனம் பண்ணினானே அதை எம்பெருமான் தோளும் தோல்மாலையுமாய் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு அந்த எம்பெருமான் சமுத்திர மதனம் பண்ணின சரித்திரத்தை வச்சிருக்கு. அதுக்கு அடுத்த சரித்திரம் நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராயன் ஆறிடர நீக்காய் என வெகுண்டு தீராத சீற்றத்தால் சென்னிரண்டு கூறாக அந்த எம்பெருமான் அந்த கஜேந்திரனை காப்பாற்றுவதற்காக அந்த முதலையை துண்டித்தானே இந்த சரித்திரம். இப்போ பரக்கால நாயகிக்கு யாரால் நோய் ஏற்பட்டதுன்றத அந்த கட்டுவீச்சு இவ்வளவு சரித்திரங்களை சொல்லி அப்படிப்பட்டவன் தான் இந்த நோயை செய்தான் என்று கூறி அவள் கிளம்பி சென்றாள். தாயாரும் என்ன பண்ணினான்னா வந்தவள் வைஷ்ணவ கட்டுவீச்சு ஆதலால் அந்த வைஷ்ணவ எம்பெருமானுக்கு பரக்கால நாயகிக்கு ஏற்பட்ட நோயை அவனே தீர்ப்பான் என்று அவளும் கிளம்பி சென்று விட்டாள். ஆனா பரக்கால நாயகி ரொம்ப துக்கப்படுறாள். அதாவது அந்த எம்பெருமானை அடைவதற்கு என்ன வழின்னு பார்த்தா நெஞ்சு தூது விடுறா. ஆனா நெஞ்சும் எம்பெருமான் கிட்ட போயிடுறது. ஆகையினால அவள் என்ன பண்ணினான்னு கேட்டா ஒரு திவிதேசமா போய் நான் அந்த எம்பெருமானுடைய குணக்கேட்டிற்கு ஒரு மணலூர போறேன்னு சொல்றா. இங்க பாருங்க, குதிரை மேல பரக்கால நாயகி போற மாதிரி பொம்மை வச்சிருக்கு. சீரா திருவேங்கடமே திருக்கோவலூரே மதுர் கட்சி ஊரகமே பேரகமே பேரா மருதிருத்தான் வெள்ளரையே வெக்காவே பேராளி தன்கால் நரையூர் திருப்புலியூர்னு ஒரு திவிதேசமா போய் நான் அந்த எம்பெருமானுடைய குணக்கேட்டிற்கு ஒரு சகசநாமம் பாட போறேன்னு திருமங்கையாழ்வார் அருளி செய்தார். இதுக்குத்தான் மடல்னு பேரு. உண்மையா மடல்னா என்னன்னா அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் தனக்கு பெறவில்லை என்பதனால் கிடைக்கவில்லை என்பதனால் அந்த பரக்கால நாயகி அதாவது திருமங்கையாழ்வார் அந்த எம்பெருமானை மிரட்டி உருட்டி காரியம் சாதிச்சிருக்கிறதுக்காக இந்த மடல் ஊர்ற. ஆனா உண்மையா மடல் ஊறல. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இந்த மடலை தான் எவ்வளவு சுருக்கமா வைக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கமா வச்சிருக்கோம். இருக்கிற பொம்மைகளை ஏதோ செட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் அதை சொன்னால் கண்டிப்பாக திருத்திக் கொள்வோம்.